திங்கக்கிழமை காலைல ஆஃபீஸ் போகிறதுக்கு எவ்வளவு கடுப்பாக இருக்குது. சண்டே நியூரோசிஸ்னு ஒரு கண்டிஷன் சொல்லுவாங்க. ஞாயிற்றுக்கிழமை சாயங்காலம் தான் இந்த உலகத்தில் அதிகமான ஹார்ட் அட்டாக் வருது, மென்டல் ரிலேட்டட் இஷ்யூஸ் வருது, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள் வருது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, அடுத்த நாள் காலையில் நம்ம வேலைக்கு போகணுமே அப்படின்ற ஒரு ஸ்ட்ரெஸ் தான். இது திங்கக்கிழமை காலைக்கு மட்டும் கிடையாது. ஏதாவது ஒரு பெரிய வேலை, கொஞ்சம் கஷ்டமான வேலை, நமக்கு பிடிக்காத வேலை, இதெல்லாம் செய்யணும்னு நினச்சா எவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குது. அந்த நேரத்தில் தான் ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்னு நமக்கு தோணும். சம்மந்தமே இல்லாமல் வீட்டை க்ளீன் பண்ணலாமேன்னு தோணும். நம்மளோட டெஸ்க்கை க்ளீன் பண்ணலாம், புக் ஷெல்ஃபை க்ளீன் பண்ணலாம் அப்படின்லாம் ஆர்வம் பிறக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, கடினமான வேலைகளை செய்கிறதுக்காக நம்ம மூளை வடிவமைக்கப்பட்டது கிடையாது. நம்ம மூளை கடினமான வேலை அப்படின்னு ஒன்று வந்துருச்சுன்னா அதிலிருந்து தப்பிச்சு ஓடுறதுக்கு தான் பார்க்கும். அது உங்களோட தப்பே கிடையாது. அதனால தான் தொடர்ந்து ரீல்ஸ் பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. இதை சரி செய்ய முடியுமான்னு கேட்டால் ரொம்ப சுலபமாக சரி செய்ய முடியும். அதை சொல்லியிருக்கிற ஒரு புத்தகம் தான் ஹவு டு டூ த திங்ஸ் யூ ஹேட் அப்படின்ற ஒரு புக். இன்றைக்கி அந்த புத்தகத்தோட சம்மரியை தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா, நான் படிக்கிற புக்ஸோட சம்மரிஸ் அப்லோட் பண்ணுவேன். நான் படித்ததுலேயே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயத்தை உங்க கூட ஷேர் பண்ணிப்பேன். நான் படித்ததுலேயே நல்ல புக்ஸை உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ணவும் செய்வேன். அதெல்லாம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. வீடியோக்குள்ளே டீட்டெயிலாக போகிறதுக்கு முன்னாடி இந்த புக்கோட கோர் கான்செப்ட்ன்றது ஒன்று தான். கடினமான வேலைகள் கடினமாக இருக்கிறதுக்கு காரணம் அதை இன்னும் ஆரம்பிக்காமல் இருக்கிறது தான். அதாவது முதல் அடியை எடுத்து வைக்கிறது தான் இருக்கிறதுலே கடினமான விஷயம். ஒரு வேலையை செய்யணுன்னா முதல் ஸ்டெப்பை பண்ணும்போது ரொம்ப கடினமானதாக இருக்கும். அதை செஞ்சிட்டோம் அப்படின்னா போக போக அது ரொம்ப சுலபமான விஷயமாக மாறிடும். ஒரு உதாரணத்துக்கு, திடீர்னு உங்களை ஒரு இடத்துல பேச சொல்கிறாங்க. அதாவது ஆங்கிலத்தில் பேச சொல்கிறாங்க. ஒரு மீட்டிங்க்கு போகிறீங்க. இது வரைக்கும் தமிழ்லேயே பேசி பழகின நமக்கு திடீர்னு முதல் தடவையாக ஆங்கிலத்தில் பேசுகிறது எவ்வளவு கடினமானதாக இருக்கும். ஆனால் அந்த முதல் தடவை நீங்கள் ஆங்கிலத்தில் பேசி பழகிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பழகினதுக்கப்புறம் ஆங்கிலம் பேசுகிறது சரளமாக உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியது தொடர்ந்து பேசி பழகணும். இந்த முதல் ஸ்டெப்பில் யாராவது ஒரு நபர்கிட்ட பேசி பழகணும். இந்த முதல் படிகளில் உங்கள் கூடவே ஒரு கைடு இருந்து இப்படி தான் நீ பேசணும்னு சொல்லி கொடுத்துக்கிட்டே இருந்தால் எப்படி இருக்கும்? அது சாத்தியமா? அப்படி ஒரு ஆப்ஷன் நம்ம கையில் இப்போ இருக்குது. இதோ பாருங்கள். ஐ காட் யுவர்ஸ் இமெயில், ஐ ரிப்ளை டு இட் எண்ட் ஆஃப் டே. நீங்க சொன்ன சென்டென்ஸ் தப்பு. அது இப்படி கரெக்டா சொல்லுங்க. ஐ ஹவ் ரிசீவ்ட் யுவர் இமெயில், ஐ வில் ரிப்ளை டு யூ பை தி எண்ட் ஆஃப் த டே. இது உங்களுக்கு புரிஞ்சுதா? பார்த்தீங்களா, இன்ஸ்டண்ட்டாக கரெக்ஷன் கொடுத்து அதே நேரத்தில் எப்படி பேசணுன்றதையும் சொல்லி கொடுத்துருச்சு. இந்த மாதிரி தமிழ் வழியாக ஆங்கிலம் கற்றுக்கிறதுக்கு 1000க்கும் அதிகமான ஆக்டிவிட்டீஸ் இதில் இருக்குது. டெய்லி லைஃப்பில் ஃபேஸ் பண்ணுற சுச்சுவேஷன், அதாவது ஆஃபீஸில் எப்படி பேசுறது, ஒரு ஜாப் இன்டர்வியூவில் எப்படி நம்ம பேசுறது, ஒரு மீட்டிங்கில் எப்படி பேசுறதுன்னு பல விஷயங்களை கற்றுக்கிறதுக்கான ஆக்டிவிட்டீஸ் இதில் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தினமும் இதில் வெறும் 10லேருந்து 15 நிமிஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறது மூலிமா உங்களோட ஆங்கிலத்தை ரொம்ப சிறப்பாக எஃபெக்டிவாக இம்ப்ரூவ் பண்ணிக்க முடியும். இமெயில் எழுதுறதா இருக்கட்டும், இல்லை மெசேஜ் டிராஃப்ட் பண்ணுறதா இருக்கட்டும், இந்த மாதிரி அதிகமாக நேரம் எடுத்துக்கக்கூடிய வேலையை ரொம்ப சுலபமாக எஃபெக்டிவாக குயிக்காக பண்ணுறதுக்கு இதில் நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்குது. இதுதான் சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ். இங்கிலீஷ் கற்றுக்கணும் அப்படின்னா கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வந்து தான் ஆகணும். ஆனால் கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியே வரணும்னா முதல்ல கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணி ஆகணும். அப்படி உங்களோட கம்ஃபர்ட் ஜோனில் இருந்து உங்களுக்கு ஏற்ற நேரத்தில் இங்கிலீஷ் பேசி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா இது ஒரு ரொம்ப சிறந்த வழி. இனி ஆங்கிலம்ன்ற ஒரு விஷயம் உங்களோட கரியர் க்ரோத்துக்கு தடையாக இருக்கக்கூடாது. ப்ராக்டிக்கலாக ஸ்மார்ட்டாக இங்கிலீஷ் பேசி பயிற்சி பண்ணுறதுக்கு சூப்பர் நோவாவை உடனடியாக ட்ரை பண்ணி பாருங்கள். டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான லிங்க் இருக்குது. முதல்ல ஜாயின் பண்ணக்கூடிய 100 பேருக்கு 75% வரைக்கும் ஆஃபர் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாமல் உடனடியாக ஜாயின் பண்ணுங்கள். ஒரு கடினமான வேலை, அந்த வேலையை செய்யணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க. அந்த வேலையை செய்யணும்னு நினைக்கும் போது மட்டும்தான் உங்களுக்கு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப ஆர்வமான செயலாக தெரியும். ரீல்ஸை இப்போ பார்த்துக்கிட்டே இருக்கீங்க. எவ்வளவு சந்தோஷமான விஷயமா இருக்குது. ஏன் இந்த ரீல்ஸை பார்க்குறது அவ்வளவு சந்தோஷமானதா, அவ்வளவு அடிக்டிங்கான ஒரு விஷயமா இருக்குது? காரணம் ஒரு ரீலை பார்க்குறது கிடையாது, அடுத்த ரீல் வரப்போகுது அப்படின்னு எதிர்பார்ப்போடு இருக்கிறது தான். இந்த டோப்பமைன் அப்படின்ற ஒரு ஹார்மோனை பற்றி தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரும்ப அதை பற்றி ஒரு சின்ன ரீகால் பண்ணிடலாம். இந்த டோப்பமைன் அப்படின்றது ஒரு செயலை செய்யும் போது சந்தோஷம் கிடைக்குது அப்படின்றதுக்காக சுரக்காது. ஒரு வேலையை நம்ம அடுத்து சில நேரத்தில் செய்ய போகிறோம், அந்த வேலையை செய்யும் போது சந்தோஷமாக இருக்குமே அப்படின்னு நினச்சி பார்க்கறதுனால சுரக்கக்கூடியது தான் இந்த டோப்பமைன். அப்போ இந்த ரீல்ஸ் பார்க்குறது ஏன் ரொம்ப அடிக்டிவாக இருக்குது அப்படின்னா, அடுத்து ஒரு ரீல் வரப்போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். அந்த ரீல் இன்னும் 30 செகண்டில் வரப்போகுதுன்னு நமக்கு தெரியும். அப்போ டோப்பமைன் அதிகமாக சுரக்கும். அந்த ரீல் வந்த உடனே இந்த டோப்பமைன் நிற்குமா அப்படின்னு பார்த்தா இல்லை. அடுத்து 30 செகண்டில் இன்னொரு வேறு ரீல் வரப்போகுது, நம்ம எதிர்பார்க்காத வித்தியாசமான ரீல் வரப்போகுது அப்படின்னு சுரந்துக்கிட்டே இருக்கும். அதனால தான் தொடர்ந்து நீங்கள் ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்க இருக்க இந்த டோப்பமைன் அப்படின்றது மூளையில் இருந்துக்கிட்டே இருக்கும். அது தொடர்ந்து மூளையில் இருக்கும்போது இது ரொம்ப அடிக்டிவான ஒரு விஷயமாயிடும். அதை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு உங்கள் மூளை சொல்லிக்கிட்டே இருக்கும்.
இருக்கும். ஏதோ ஒரு கடினமான வேலையை செய்ய போகிறீங்க. உதாரணத்துக்கு புத்தகம் படிக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு ஒர்க் அவுட்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும். இதெல்லாம் பண்ணணும்னு நினைக்கும் போது மூளையில் டோபமைன்றது சுரக்காது. ஏன்னா அது எல்லாத்துக்கும் உடனடியான ஒரு ரிசல்ட் கிடைக்காது. ரிசல்ட் தூரத்தில் இருக்கிறதுனால, ரிசல்ட் கிடைக்கும் போது தான் இந்த டோபமைன் சுரக்குன்றதுனால, அதாவது ரிசல்ட் பக்கத்தில் வர வர தான் உங்களுக்கு டோபமைன் சுரக்குன்றதுனால, இந்த கடினமான வேலைகளை செய்யும் போது டோபமைன்றது மூளையில் இருக்காது. ஒரு போரிங்கான விஷயமா அது தெரியும். அந்த நேரத்தில் மூளை டோபமைனை தேட ஆரம்பிக்கும். ஏன்னா இவ்வளவு நேரம் டோபமைனுக்கு அது பழகிருச்சு. அப்போ உடனடியாக ஃபோன் எடுக்கும், ஃபோனில் ரீல்ஸை பார்க்க ஆரம்பிக்கும். இது உங்களோட சோம்பேறித்தனன்றது கிடையாது. நம்மளோட பரிணாம வளர்ச்சி தான் இப்படி நம்மளை மாற்றிருக்கு. நீங்கள் ரீல்ஸ் பார்க்குறது உங்களோட கேரக்டர் தப்பு அப்படின்னு சொல்லிட முடியாது. நீங்கள் சோம்பேறி அப்படின்னு சொல்லிட முடியாது. இதுக்கு காரணம் பரிணாம வளர்ச்சி தான். ஆனால் வேறு வழியே இல்லை. இந்த பரிணாம வளர்ச்சியை நம்ம தோக்கடிச்சு ஆகணும். அது முடியுமா? அதுக்கு முதல்ல ஒரு கடினமான வேலையை நம்ம ஏன் தவிர்க்கிறோம் அப்படின்ற சில விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு ஆகணும். இந்த ஆத்தர் 5 விஷயங்கள் அப்படி சொல்கிறாங்க. அதில் முதல் என்னென்னா, உடனடியாக ரிவார்டு கிடைக்காத விஷயம்தான். கடினமான செயல்கள் எதை வேணால் எடுத்து பாருங்கள், உடனடியாக ரிவார்டுன்றது கிடைக்காது. எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு கடினமாக இருக்கும். அதோட ரிவார்டு அப்படின்றது, அதோட ரிசல்ட்டுன்றது, ஒரு ஹெல்த்தியான பாடி, ஃபிட்டான பாடின்றது உடனடியாக கிடைக்காது. ஒரு 10 மாதம் 12 மாதம் ஆகும். டயட்டில் இருக்கிறதும் அப்படி தான், புத்தகம் படிக்கிறதும் அப்படி தான். எந்த கடினமான வேலையை நீங்கள் தேர்ந்தெடுத்தாலும் அதுக்கு ரிசல்ட் உடனடியாக கிடைக்காதனால டோபமைன்றது சுரக்காது. அதனால அந்த வேலையை பார்க்கும்போது ஒரு மோட்டிவேஷனே நமக்கு வராது. ரெண்டாவது, கடினமான வேலைகளில் தான் தோற்று போகிறதுக்கான வாய்ப்புன்றது அதிகமாக இருக்குது. தோல்வியை பார்த்தா நம்ம மூளைக்கு பிடிக்காது, தோற்று போகிறது நமக்கு பிடிக்காது. ஏன்னா தோல்வின்றது வலியை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம மூளை பரிணாம வளர்ச்சியில் எப்படி மாறி இருக்குன்னா, எதெல்லாம் வலி கொடுக்குதோ அதெல்லாம் நீ செய்யக்கூடாது, எதெல்லாம் சந்தோஷம் கொடுக்குதோ அதெல்லாம் நீ செய்யணும். ஆரம்ப காலத்தில் இது நமக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்துச்சு. ஏன்னா மூளை எவால்வ் ஆகும் போது, பரிணாம வளர்ச்சி அடையும் போது நமக்கு உண்மையாக எதெல்லாம் தேவையோ அதுக்கெல்லாம் சந்தோஷத்தை கொடுக்கணும் அப்படின்னு எவால்வ் ஆச்சு. எதெல்லாம் தேவையில்லையோ அதுக்கெல்லாம் வலியை கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி எவால்வ் ஆச்சு. அதனால ஆதி காலத்தில் சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தாலே போகிறோம், நான் நல்லா இருப்பேன், என்னோட வாழ்க்கைன்றது முன்னேறிட்டே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நம்ம இயற்கையை மாற்றிட்டோம். சந்தோஷம் தரக்கூடிய செயல்கள் எல்லாம் நம்மளோட நல்லதுக்கான செயலாக இருக்கிறது கிடையாது. ஆதி காலத்தில் சாப்பாடுன்றது கிடைக்காது. அதனால சாப்பாடு கிடைக்கும் போதெல்லாம் சந்தோஷம் கிடச்சிச்சு. இன்னைக்கு நம்ம சாப்பாடை அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணிட்டோம். இப்போ சாப்பாடுன்றது சுலபமாக நமக்கு கிடைக்குது. ஆனால் சந்தோஷமும் கிடைக்கிறதுனால கண்ட மேனிக்கு சாப்பிட்றோம், உடம்பை கெடுத்துக்கிறோம். அதே போல தான் இந்த கடினமான வேலைகளும். கடினமான வேலைகளில் நான் தோற்று போயிடுவேன் அப்படின்னா அது ஒரு வலியை கொடுக்கும். ஆனால் நம்ம மூளை வலி தந்ததுன்னா அந்த வேலையை செய்யாதன்னு சொல்கிறதுனால இந்த கடினமான வேலைகளையும் நமக்கு செய்யறதுக்கு தோன்றது கிடையாது. அடுத்தது டாஸ்க் அவர்ஷன் சொல்லுவாங்க. சில வேலையை செய்யறதுக்கு நமக்கு பிடிக்கவே பிடிக்காது. பை நேச்சரே நமக்கு அது வரவே வராது, பிடிக்கவும் பிடிக்காது. எனக்கு ஒரு உதாரணத்துக்கு ஃபோன் எடுத்து யார்ட்டையாவது பேசணும் அப்படின்னா அவ்வளோவா பிடிக்காது. எனக்கு நேரில் உட்காந்து பேச பிடிக்கும், ஒரு மெசேஜ் பண்ணுறது கூட பிடிக்கும். ஆனால் ஃபோனை எடுத்து சம்மந்தமே இல்லாமல் ஒரு நபர்கிட்ட பேசுகிறது எனக்கு அவ்வளோவா பிடிக்காது. அப்போ திடீர்னு நான் ஒரு கால் சென்டரில் போய் வேலைக்கு சேர்ந்துட்டேன் அப்படின்னா என் வாழ்க்கை நரகமாக தானே இருக்கும். அப்போ ஒவ்வொரு நாளும் திங்கக்கிழமை வேலைக்கு போகணும் அப்படின்னு நினச்சா ரொம்ப கஷ்டமாக தானே இருக்கும். சில நேரங்களில் அந்த வேலையை நமக்கு உண்மையாகவே செய்ய பிடிக்காதனால கூட கடினமான வேலைகளை நம்ம தள்ளி வைப்போம். அடுத்தது டெசிஷன் ஃபேட்டிக். அதுனா நிறைய முடிவுகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு அளவுக்கு மேலே முடிவு எடுக்கிறது ரொம்ப கடினமான விஷயமா போயிடும். காலையிலேருந்து ஆஃபீஸில் நிறைய கஷ்டமான முடிவுகளை எடுத்துக்கிட்டே வந்துட்டு இருந்தோம்னா சாயங்காலம் நம்மளோட வில் பவர்ன்றது குறைஞ்சிரும். சாயங்காலம் அப்போது ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்லாமா இல்லை ஒரு சேலட் சாப்பிட்லாமா அப்படின்னு நான் யோசிக்கும் போது என்னால் ஒரு நல்ல முடிவை எடுக்க முடியாது. ஈஸியான முடிவை எடுத்துகிட்டு போயிடுவேன். அதாவது எனக்கு பிடிச்ச முடிவை, என்னோடய எமோஷன் என்ன எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லுதோ அதை நான் எடுத்துகிட்டு போயிடுவேன். காக்னிட்டிவாக யோசித்து, லாஜிக்கலாக யோசித்து இதுதான் நல்லது அப்படின்ற முடிவை எடுக்க முடியாது. அப்படி முடிவெடுக்கும் திறனில் ஒரு டயர்ட்னஸ் ஏற்படுறதுனால கூட சில சமயம் கடினமான வேலைகளை பார்த்து இது நமக்கு வேணாம் அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். இதனால தான் நம்ம முக்காவாசி நேரம் கடினமான வேலைகளை தவிர்த்துக்கிட்டே இருக்கோம். உங்களுக்கும் ரொம்ப பரிச்சயமான விஷயமாக தான் இருக்கும். ஆனால் இதை சரி பண்ணவே முடியாதா? சரி பண்ணுறதுக்கு குயிக்காக சில விஷயங்களை பார்ப்போம். முதல்ல 5 செகண்ட் ரூல். 5 செகண்ட் ரூல்னால் என்ன? மேல் ராபின் சொல்லி கொடுத்த ஒரு விஷயம். ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு வேலையை செய்யணும்னு தோணுதா, அது கடினமானதாக இருக்கா, உடனடியாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு அந்த வேலையை செய்ய ஆரம்பிச்சிடணும். எதனால இது வேலைக்காகும் அப்படின்னா நம்ம மூளையில் 2 பகுதி இருக்குது. ஒன்று லிம்பிக் சிஸ்டம், இன்னொன்று ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இந்த லிம்பிக் சிஸ்டம் என்னென்னா எமோஷனல் பிரெயின். நம்மளோட பரிணாம வளர்ச்சி மொத்தமும் இதுக்குள்ளே தான் அடங்கி இருக்குது. அதாவது சந்தோஷம் தரக்கூடிய செயல்களை செய், வலி தரக்கூடிய செயல்களை செய்யாதன்னு சொல்கிறது முக்காவாசி நேரம் இந்த லிம்பிக் சிஸ்டம் தான். ஏன்னா ரொம்ப வருஷமாக நம்ம கூட இருக்குது, ஆதி காலத்துலேருந்து இருக்குது, நம்ம மிருகமாக இருந்த காலத்துலேருந்தே நம்ம கூட இருக்குது. ஆனால் இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்ன்றது லாஜிக்கல் பிரெயின். எது சரி எது தப்பு அப்படின்னு லாஜிக்கலாக யோசித்து முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த 5 4 3 2 1 அப்படின்னு நான் கவுண்ட் பண்ணுறேன்னா இது ஒரு நம்பர்ஸ். இதை லிம்பிக் சிஸ்டமால் எமோஷனல் பிரெயினால் செய்ய முடியாது. ரெண்டாவது, இது ஒரு மொழி. ஒரு வார்த்தைகளை லிம்பிக் சிஸ்டமால் பேச முடியாது, ஒன்லி ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸால் தான் பேச முடியும்.
அப்போ நான் இப்படி கவுண்ட் பண்ணும்போது என்ன நடக்கும்னா என்னோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் அங்கே வேலை செய்யும். அப்போ இப்படி கவுண்ட் பண்ணதுக்கு அடுத்த நிமிஷமே ஒரு வேலையை நான் செய்கிறேன்னா அங்கே என்னோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் தான் ஆக்டிவாக இருக்கும். இந்த லிம்பிக் சிஸ்டம் அங்கே பெருசாக ஆக்டிவாக இருக்காது. அப்போ இந்த லிம்பிக் சிஸ்டமை ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் வச்சு உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்போ இந்த வேலை வலி தரும், இது உங்களுக்கு சுகம் தரும் அப்படின்னு எமோஷனல் பிரெயின் கதறினாலும் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் இதுதான் நல்லது அப்படின்னு உங்களுக்கு சுலபமாக சொல்லிடும். ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இது உதவியாக இருக்கும். அடுத்து அந்த வேலையை செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? அங்கே 2 minutes ரூல் அப்படின்றத நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஒரு வேலையை நான் எடுத்த உடனே கையில் எடுத்த உடனே கொஞ்சம் போர் அடிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் என்ன சொல்லணும்னா 2 நிமிஷத்துக்கு மட்டும்தான் அந்த வேலையை செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்லணும். புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறேன், ரொம்ப இரிட்டேட்டிங்காக இருக்குது, படிக்கவே தோணல, ரீல்ஸ் பார்க்கலான்னு தோணுதுன்னா உடனடியாக 5 4 3 2 1 அப்படின்னு கவுண்ட் பண்ணிவிட்டு புக்கை கையில் எடுத்துருங்க. புக்கை கையில் எடுத்ததுக்கு அப்புறமும் படிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் இருக்கும். 2 நிமிஷம் தான் நான் படிக்க போகிறேன், அதுக்கப்புறம் எனக்கு பிடிச்ச வேலையை நான் செஞ்சுக்கிறேன் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு சொல்லுங்கள். அது அந்த வேலையை இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு செய்கிறதுக்கு பயனுள்ளதாக இருக்கும். அடுத்து 3வது டிப்ஸ் என்னென்னா, ஒரு வேலையை செய்யும் போது அந்த வேலையிலேருந்து வலி வரதான் செய்யும். ஆனால் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வரப்போகிற சுகத்தை உங்களுக்கு நீங்கள் அடிக்கடி ஞாபகப்படுத்திக்கணும். நான் ஒர்க் அவுட்ஸ் பண்ணும்போது ரொம்ப கடினமாக தான் இருக்கும். உடனடியாக எனக்கு நான் என்ன சொல்லணுன்னா, இந்த ஒர்க் அவுட்ஸை நான் பண்ணேன்னா அடுத்த 12 மாதத்தில் நான் ரொம்ப ஃபிட்டாக இருப்பேன், என்னோடய வெயிட் ரொம்ப குறைஞ்சிருக்கும், பார்க்குறதுக்கே நான் அழகாக இருப்பேன், எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வரும். அப்போ எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு கற்பனையை பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ரிவார்டுன்றது உங்களுக்கு கிடைக்கும். அதுவே அந்த வேலையை செய்கிறதுக்கான மோட்டிவேஷனாக இருக்கும். அடிஷ்னலான ஒரு டிப்ஸ் இருக்குது. அது என்ன தெரியுமா? டெம்ப்டேஷன் பண்ட்லிங் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்கும், பிடிக்காத ஒரு வேலை இருக்கும். உதாரணத்துக்கு வீட்டை க்ளீன் பண்ணுறது எனக்கு பிடிக்கல அப்படின்னு வச்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது பாட்டு கேட்குறது ரொம்ப பிடிக்கும். இப்போ என்ன பண்ணணுன்னா பிடிக்காத வேலையை பிடிச்ச வேலையோட நீங்கள் பண்டில் பண்ணணும். வீட்டை க்ளீன் பண்ணும்போதெல்லாம் நீங்கள் பாட்டு கேட்டிங்கன்னா அப்போ அந்த வேலை ரொம்ப கடினமானதாக இருக்காது. இன்னும் அடிஷ்னலாக போய் வீட்டை க்ளீன் பண்ணும்போது மட்டும்தான் நான் பாட்டு கேட்பேன் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா, அப்படி ஒரு முடிவு எடுத்துட்டிங்கன்னா, அப்படி ஒரு கண்ட்ரோலோடு இருந்தீங்க அப்படின்னா அடுத்து எப்படா வீட்டை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு ஆர்வமே அந்த வேலை மேலே உங்களுக்கு வந்துடும். நம்ம எல்லாருமே சின்ன வயசில் பல் தேய்க்கிறதுக்கு ரொம்ப அழுதுருப்போம். ஒவ்வொரு நாள் காலையும் இருக்கிறதுலேயே கொடுமையான விஷயம் அம்மா நம்மளை பிடிச்சி பல் விளக்கி விடுறது தான். எப்படா வெளியே ஓடி போய் விளையாடலான்னு நம்ம நினச்சிக்கிட்டு இருப்போம் ஒரு சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை. ஆனால் நம்மளை பிடிச்சி பல்லை விளக்கி விடுவாங்க. அவ்வளவு கடுப்பாக இருக்கும் அந்த பல் விளக்குறது. ஆனால் என்றைக்காவது பல் விளக்குறத பற்றி யோசிச்சிருக்கீங்களா? காலைல எந்திரிப்போம், டாய்லெட் போவோம், உடனடியாக பல் விளக்கிட்டு வெளியே வந்துடுவோம். பல் விளக்குறதுன்றது ரொம்ப சுலபமான விஷயமா மாறி இருக்கும். கிட்டத்தட்ட நம்ம பல் விளக்கணும்னு யோசிக்க கூட மாட்டோம். ரொம்ப கடுப்பை தரக்கூடிய ஒரு விஷயம் எப்படி இப்படி சுலபமான ஒரு விஷயமா மாறிச்சு? எப்போ இது மாறினது? இதுக்கு பேர் தான் ஹேபிட். எவ்வளவு கடுப்பான விஷயமா வேணா இருக்கட்டும், பிடிக்காத விஷயமா வேணா இருக்கட்டும், ஆனால் திரும்ப 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 அதை நம்ம செஞ்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா மூளை ஒரு ஷார்ட்கட்டை ஃபாலோ பண்ணிடும். அதுக்கப்புறம் இவன் யோசிக்கவே வேணாம், நம்மளாவே இதை செஞ்சுருவோம் அப்படின்னு ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும். இது நல்ல விஷயத்துக்கும் கெட்ட விஷயத்துக்கும் பொருந்தும். நம்ம ரீல்ஸ் பார்க்குறதும் அப்படி தான். நல்லா யோசிச்சு பாருங்களேன். நம்ம ஒரு பஸ் ஸ்டாப்பில் வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம் ஒரு பஸ்ஸுக்காக. ஒரு 10-15 நிமிஷம் ஆகும் பஸ் வரத்துக்குன்னு தெரிஞ்சதுன்னா என்ன பண்ணுவோம்? உடனடியாக பாக்கெட்டில் கையை விட்டு ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சிருவோம். அப்போ நம்ம யோசித்து பிளானாக பண்ணியிருப்போம். போர் அடிக்குது, 10-15 நிமிஷம் இருக்குது, என்ன செய்யலாம்? ஃபோன் எடுத்து ரீல்ஸ் பார்க்கலாம் அப்படின்லாம் யோசிச்சிருக்கவே மாட்டோம். ஆட்டோமேட்டிக்காக பாக்கெட்டுக்குள்ளே கை போய் ஃபோன் எடுத்து ரீல்ஸை ஸ்க்ரோல் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். ரீல்ஸை ஆரம்பத்தில் முதல்ல இந்த இன்ஸ்டாகிராம்னு வந்தப்போ இப்படிலாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக செஞ்சுருக்க மாட்டோம். போர் அடிக்குதே என்ன பண்ணலான்னு யோசிச்சு இன்ஸ்டாகிராம்னு ஒரு ஆப் இருக்குல்ல அப்படின்னு நமக்கு தோணியிருக்கும். அதுக்கப்புறம் தான் அதை எடுத்திருப்போம், அதுக்கப்புறம் தான் அதை யூஸ் பண்ணியிருப்போம். ஆனால் ஒவ்வொரு தடவையும் போர் அடிக்கும் போதெல்லாம் இன்ஸ்டாகிராமை பார்த்து நம்ம மூளைக்கு என்ன சொல்லிட்டோம்னா, எப்போ போர் அடிக்குதோ, எப்போ டோபமைன் மூளையில் இல்லையோ உடனடியாக நீயாவே ஃபோன் எடுத்து ரீல்ஸை பார்க்க ஆரம்பிச்சுட்டு என்கிட்ட கேட்காதுன்னு சொல்லி கொடுத்துட்டோம். அப்படி இருக்கும்போது அது இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டே தான் இருக்கும். நம்மளால் அதை தடுக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் இது ஒரு நல்ல விஷயத்துக்கும் பொருந்தி போகும். போர் அடிக்கும் போதெல்லாம் புக் எடுத்து படிக்க முடியுமா? முடியும். எப்பெல்லாம் டைம் இருக்கோ ஒரு 4 புஷ்அப் எடுக்க முடியுமா? ஒர்க் அவுட்ஸ் பண்ண முடியுமா? முடியும். எப்பெல்லாம் ஒரு போர் அடிக்குதோ ஆஃபீஸில் இருக்கிற முக்கியமான வேலையை எடுத்து பார்க்க முடியுமா? முடியும். அதுக்கும் இந்த ஹேபிட்ஸை ஃபாலோ பண்ண முடியும். இந்த ஹேபிட்னா என்னன்றதை முதல்ல புரிஞ்சுப்போம். இந்த ஹேபிட்டுக்கு 4 ஸ்டெப் இருக்குது. இல்லைன்னா சிம்பிளாக சொல்லணும்னா 3 ஸ்டெப்னு சொல்லலாம். கியூ, ரெஸ்பான்ஸ், ரிவார்ட் அப்படின்னு சொல்லலாம். கியூ, கிரேவிங், ரெஸ்பான்ஸ், ரிவார்ட்னு கூட சொல்லலாம். சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு வேலையை செய்யணும் அப்படின்ற ஒரு கியூ நமக்கு கிடைக்கணும். அதாவது ஒரு தூண்டுதல் கிடைக்கணும். அந்த தூண்டுதல் கிடைச்சதுக்கப்புறம் அந்த வேலையை நம்ம செய்யணும். அந்த வேலையை செஞ்சதுக்கப்புறம் அதிலிருந்து ஒரு மகிழ்ச்சி, ஒரு ரிவார்டு நமக்கு கிடைக்கும். அந்த ரிவார்டு கிடைச்சதுக்கப்புறம் இந்த வேலை நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குது, திரும்ப திரும்ப செய்யணும் அப்படின்னு மூளை புரிஞ்சுக்கும். ஆதி காலத்தில் ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது தான். எப்படி? எப்போ பசிக்குதோ, பசிச்சா அது ஒரு தூண்டுதல். ஓகே, இப்போ நம்ம சாப்பிட்ணுன்னு எடுத்து சாப்பிட்டோம். சாப்பிட்டதுக்கப்புறம் சந்தோஷம் கிடைக்கும். அப்போ நம்ம மூளை என்ன கற்றுக்கும்? எப்போல்லாம் பசிக்குதோ நீ சாப்பிட்ணும், அது ரொம்ப முக்கியம் அப்படின்னு கற்றுக்கும்.
ரொம்ப நல்ல விஷயம். ஆனால் ஒரு செயலை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சோன்னா அங்கே கியூன்றது ஆர்டிஃபிஷியலாக ஃபார்ம் ஆகிடும். அதாவது இந்த தூண்டுதல்ன்றது ஆர்டிஃபிஷியலாக ஃபார்ம் ஆகிடும். உதாரணத்துக்கு தினமும் காலையில் 7:30 மணிக்கு நான் ஒரு காஃபி குடிப்பேன் அப்படின்னு முடிவெடுத்துட்டேன். தினமும் காலையில் 7:30 மணிக்கு காஃபி குடிச்சிக்கிட்டே இருந்தேன்னா அதுக்கப்புறம் சாப்பாடுன்றது பசியோட ஒரு தொடர்புடையதாக இருக்காது, நேரத்தோட தொடர்புடையதாக மாறிடும். 7:30 மணி ஆகிடுச்சா, காஃபி குடிக்கணுமே அப்படின்னு நானாகவே காஃபி எடுத்து குடிக்க ஆரம்பிச்சிருவேன். அப்போ பசின்னு இருந்த ஒரு தூண்டுதல் நேரமாக மாறிடுச்சு. இப்படி இந்த கியூன்றது எதுவாக வேணா இருக்கலாம். அது ஒரு நேரமாக இருக்கலாம், ஒரு இடமாக இருக்கலாம், ஒரு வாடையாக இருக்கலாம், ஒரு நிகழ்வாக இருக்கலாம், ஒரு உடம்புலேருந்து வரக்கூடிய பசி மாதிரியான விஷயமாக கூட இருக்கலாம். இந்த கியூ வந்ததுக்கப்புறம் நம்ம செய்யக்கூடிய வேலை தான் ரெஸ்பான்ஸ், அதுக்கப்புறம் கிடைக்கிறது தான் ரிவார்ட். இந்த ஹேபிட்டை பற்றி நம்ம தப்பாகவும் ஒரு விஷயம் புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கோம். 21 நாள் ஒரு செயலை திரும்ப திரும்ப செஞ்சோம் அப்படின்னா ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும்னு சில பேர் சொல்லுவாங்க, சில பேர் 18ன்னு சொல்லுவாங்க. இப்படிலாம் கிடையவே கிடையாது. அது 10 நாளாக கூட இருக்கலாம், அது 250 நாளாக கூட இருக்கலாம். இவ்வளவு நாளில் ஹேபிட் ஃபார்ம் ஆகிடும்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா அவ்வளவு நாளில் ஃபார்ம் ஆகாதப்போ உங்களுக்கு இது வேலைக்கு ஆகாது அப்படின்னு தோணும். அப்படிலாம் கிடையாது, எவ்வளவு நாள் வேணால் எடுக்கலாம். ஆனால் ஒரு விஷயம் கட்டாயமாக சயின்ஸால் ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. அது என்னென்னா, முதல் நாள் ஒரு செயலை செய்யும் போது எவ்வளவு கஷ்டமாக இருந்ததோ அது அடுத்தடுத்த நாளில் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும், சுலபமானதாக மாறிக்கிட்டே தான் இருக்கும். 10வது நாள், 15வது நாள், 20வது நாள்னு கொஞ்சம் கொஞ்சமாக அது கடினத்தன்மையை குறைச்சிக்கிட்டே தான் இருக்கும். அந்த விதத்தில் மட்டும்தான் நீங்கள் எதிர்பார்ப்பை வச்சுக்கணுமே தவிர இத்தனை நாளில் எனக்கு ஹேபிட் ஃபார்ம் ஆகிடுன்ற ஒரு எதிர்பார்ப்புன்றது இருக்கக்கூடாது. அப்போ நமக்கு பிடிக்காத ஒரு விஷயத்தை எப்படி ஹேபிட்டாக மாற்றிக்கிறது? ஒரு 4 ஸ்டெப் இருக்குது. முதல் ஸ்டெப் ஆங்கரிங். எனக்கு பிடிக்காத ஒரு ஹேபிட்டை ஆல்ரெடி இருக்கிற ஹேபிட் கூட ஜாயின் பண்ணுறது. ஒரு உதாரணத்துக்கு நான் காலையில் தினமும் ஒரு 9 மணிக்கு ஒரு பிளாக் காஃபி குடிப்பேன். அது என்னோட ஹேபிட்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. அதை நான் தினமும் காலையில் பிளாக் காஃபி குடிக்கிறப்ப நான் என்ன செய்வேன்? என் ஃபோன் எடுத்து என்னோடய எக்ஸ்பென்ஸ் ஷீட்டை அப்டேட் பண்ணுவேன். என்னோடய பட்ஜெட்டை ஒரு வாட்டி பார்ப்பேன். ஸ்டாக் மார்க்கெட்டில் இப்போ இண்டெக்ஸ் எப்படி இருக்குது, கோல்டோட ரேட் எப்படி இருக்குன்னு பார்ப்பேன். ஏதாவது வாங்க வேண்டிய சூழலில் இருக்கான்னு பார்ப்பேன். வாங்கணுன்னா வாங்கிடுவேன். வாங்கிட்டு அது திரும்ப என்னோட ட்ராக்கரில் அதை நான் அப்டேட் பண்ணுவேன். இந்த வேலை எனக்கு ரொம்ப கடுப்பான ஒரு வேலை தான். யாருக்குமே எக்ஸ்பென்ஸ் ஷீட் அப்டேட் பண்ணுறது அவ்வளவு பிடிச்ச வேலையாக இருக்காது. ஆனால் அதை நான் எனக்கு ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை பண்ணும்போது பண்ணுவேன். அதாவது காஃபி குடிக்கும் போது பண்ணுவேன். இன்னொரு உதாரணம், உங்களுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும்னு தோணுது. காலைல பல் விளக்குவீங்க. பல் விளக்குனதுக்கப்புறம் குளிக்க செய்வீங்க. இப்போ நீங்கள் பல் விளக்கி முடிச்சதுக்கப்புறம் ஒரு 10 புஷ்அப் எடுக்க போகிறேன், எடுத்துகிட்டு தான் நான் குளிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுங்க. பாத்ரூமுக்கு போகிறேன், பல் விளக்குறேன், திரும்ப வெளியே வந்து ஒரு 10 புஷ்அப் எடுத்துகிட்டு டவல் எடுத்துகிட்டு உள்ளே போய் குளிப்பேன் அப்படின்ற ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணிங்கன்னா அது சுலபமாக இருக்கும், தினமும் செய்கிறதுக்கு ஏதுவாக இருக்கும். முதல்ல மேபி ஒரு 5 புஷ்அப்பாக இருக்கலாம், அது போக போக 20 நிமிஷம் ஒர்க் அவுட்டாக கூட மாற்றிக்கலாம். ரெண்டாவது, எந்த ஹேபிட்டை நான் வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேனோ அது என் கண்ணுக்கு தெரியாத மாதிரியே இருக்கணும். அதாவது இந்த தூண்டுதல் அப்படின்றது, இந்த கியூ அப்படின்றது தான் முதல் செயலாக இருக்குது ஒரு ஹேபிட் ஃபார்மேஷனுக்கு. அப்போது நான் எந்த ஹேபிட்டை வளர்த்துக்கணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு தெரிஞ்சுக்கிட்டே இருக்கணும், அந்த தூண்டுதல் எனக்கு இருந்துக்கிட்டே இருக்கணும். புத்தகம் படிக்கணும்னு நினைக்கிறேன்னா என்னோட பெட்ரூமாக இருக்கட்டும், ஹாலாக இருக்கட்டும், டிவிக்கு கீழேயா இருக்கட்டும், ஃபோனுக்கு பக்கத்துலேயா இருக்கட்டும், ஒரு புக்கை வச்சுக்கிட்டே தான் இருப்பேன். அதை பார்க்கும்போதெல்லாம் ஐயோ இதை நம்ம படிக்காமல் வச்சுருக்கோமே அப்படின்னு நமக்கு ஒரு உறுத்தல் வந்துக்கிட்டே இருக்கணும். ஒரு விஷயத்தை பார்த்துக்கிட்டே இருந்தோம்னா அதை கண்டிப்பாக செய்ய ஆரம்பிச்சிருவோம். மூணாவது, இருக்கிறதுலே எவ்வளவு கம்மியாக ஒரு வேலையை செய்ய முடியுமோ செய்யணும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி 2 மினிட்ஸ் ரூல் மாதிரி, இல்லை ஒரு 5 புஷ்அப் மாதிரி, இல்லை 2 பக்கம் படிக்கிற மாதிரி ஆரம்பிக்கும் போது இவ்வளவு கம்மியாக செஞ்சுட்டு நம்ம இந்த வேலையை செஞ்சுட்டோம்னு நினைக்கிறோமேனு நம்மளே அவமானப்படுற அளவுக்கு கம்மியான வேலையை செஞ்சால் போகிறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கஷ்டமாக இருந்ததுன்னா அதை செய்ய மூளைக்கு பிடிக்காது. அதனால சுலபமாக மாற்றி கொடுங்க. ஒரு பக்கம் தான் படிக்க போகிறேன், 2 புஷ்அப் தான் எடுக்க போகிறேன்னு ரொம்ப சிம்பிளான விஷயமா மூளைக்கு கொடுங்க. அந்த 2 புஷ்அப்ன்றது ரொம்ப எளிமையாக உங்களுக்கு தெரியும் போது 3ஆக மாற்றிக்கோங்க, 5ஆக மாற்றிக்கோங்க. கடைசியாக ரிவார்டு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த கடினமான வேலையை செஞ்சாலும் உடனடியாக உங்களுக்கு ரிவார்டு கொடுத்துக்கோங்க. கடினமான வேலைக்கு ரிவார்டு கிடைக்கிறதுக்கு ரொம்ப நாள் எடுக்கும். அதனாலலாம் ரிவார்டு ரொம்ப நாள் கழிச்சு தான் கிடைக்கணுன்ற அவசியம் கிடையாது. நானே ஒரு சின்ன ரிவார்டு கொடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வெளியே போய் ஒரு சின்ன பீஸ் டார்க் சாக்லேட் நான் சாப்பிட்டுப்பேன். இல்லை எப்பெல்லாம் ஒரு வீடியோ எடுக்கிறனோ அப்போ தான் எனக்கு பிடிச்ச மில்க் அண்ட் சுகர் கலந்த காஃபியை நான் குடிப்பேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்கிறதா இருக்கட்டும். இப்படி செஞ்சிங்கன்னா அடுத்த தடவை அந்த ஹேபிட்டை எப்படா செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு தோணும். ஆனால் அப்படி இருந்தாலும் கடினமான வேலைகள் கடினமாக தான் இருக்கும். அப்போ வேலையோட கடினத்தன்மையை குறைக்கிறதுக்கு நம்ம என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்றதையும் சிந்திக்கணும். முதல்ல நம்மளோட ஃப்ரிக்ஷனை குறைக்கணும். எந்த வேலையை செய்யணும்னாலும் அதுக்கு சில ஃப்ரிக்ஷன் இருக்கும். அதை எப்படி குறைக்கலாம் அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டே இருக்கணும். உதாரணத்துக்கு நான் ஒரு பேச்சுலர், எனக்கு சமைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு ஞாயிற்றுக்கிழமை சமைச்சு சாப்பிட்லாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் சமைக்கிறதுக்கு கடுப்பாக இருக்கே அப்படின்றதுனால நான் வெளியே சாப்பிட்டுடுறேன் அப்படின்னா, மேபி எதனால கடுப்பாக இருக்குது, எனக்கு காய்கறி கட் பண்ணுறது பிடிக்கலன்னா காய்கறி கட் பண்ணியே கடையில் கிடைக்குதா அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இந்த வீடியோவில் ஆடியோவை நான் தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன், வீடியோவை தனியாக ரெக்கார்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எடிட் பண்ணுறப்போ ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணணும், தேவையில்லாத ஒரு வேலை. அதுக்கு பதிலாக வீடியோவை ரெக்கார்ட் பண்ணுற கேமராலேயே என்னால் ஆடியோவை ரெக்கார்ட் பண்ண முடியுமா, அதுக்கு ஏதாவது பெஸ்ட் ஃபெசிலிட்டி இருக்கா அப்படின்னு நான் செக் பண்ணலாம். ரெண்டாவது, என்னோட ஐடென்டிட்டியவே நான் மாற்றிக்கணும்.
இன்றைக்கி நான் எக்ஸசைஸ் பண்ணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக என்னோடய உடம்பு மீது ரொம்ப அக்கறை காட்டக்கூடிய நபர்னா அப்படின்னு நான் சிந்திக்கணும். என்னோடய ஐடென்டிட்டியை கொஞ்சமாக ஷிஃப்ட் பண்ணி தொடர்ந்து அதை பற்றி நான் கற்பனை பண்ணும்போது அந்த வேலையை செய்கிறது கொஞ்சம் சுலபமானதாக இருக்கும். உடம்பு மீது நான் ரொம்ப அக்கறையாக இருக்கிறவன்ப்பா அப்படின்னு நான் சிந்திச்சுக்கிட்டே இருந்தேன்னா எக்ஸசைஸ் பண்ணுறதும் டயட் பண்ணுறதும் கொஞ்சம் சுலபமானதாக மாறும். மூணாவது, ஒரு நண்பர்கிட்ட இன்னொரு நபர்கிட்ட கமிட் பண்ணிடுறது. நாளைக்கு காலையில் 9 மணிக்கு நான் ஜிம் வரேன்டா, நீயும் வந்துரு அப்படின்னு நான் சொல்கிறது. ஒரு நல்ல விஷயத்தை இன்னொரு நபர்கிட்ட வாய் விட்டு சொல்லிடுறது, இல்லை சோஷியல் மீடியாவில் போஸ்ட் பண்ணிடுறது. இந்த அடுத்த ஒரு வருஷத்தில் நான் வெயிட்டை குறைக்க போகிறேன் அப்படின்னு ஒரு ஃபோட்டோவை போட்டுடுறது. இப்படி கமிட் பண்ணிட்டோன்னா அடுத்தவங்கள்ட்ட சொல்லிட்டோமே, வாக்குறுதி கொடுத்துட்டோமே அப்படின்னு நம்ம மனது உறுத்தி அந்த வேலையை செய்ய வைக்கும். இப்போ கூட இந்த வீடியோவை நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்கவே மாட்டேன், ஏன்னா என்னோடய கேமரா சர்வீஸில் இருக்குது. பட் ஸ்டில் இந்த வீடியோவை நான் எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணம், இதை நான் கமிட் பண்ணிட்டேன். ஒரு கொலாப் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிராண்டுக்கு நான் கமிட் பண்ணதுக்கப்புறம் அதை செய்யாமல் இருக்க முடியாது. அப்போது எவ்வளவு ஃப்ரிக்ஷன் வந்தாலும் எப்படி இந்த வீடியோவை பெஸ்ட்டாக பண்ணலாம் அப்படின்னு என்னால் சிந்திக்க முடியுது, அந்த வேலையை செய்யவும் முடியுது. கடினமான வேலைகளை செய்கிறது எப்படி, கடினமான வேலைகளை நம்ம செய்யணும் அப்படின்னு நான் தொடர்ந்து பேசிகிட்டே இருந்தாலும் கடினமான வேலைகளை செய்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது. சில நேரங்களில் கடினமான வேலைகளை தள்ளி போடுறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் அப்படின்றதும் சில நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று டிஸ்ட்ரக்டிவ் ப்ரோக்ராஸ்டினேஷன், வேலையை தள்ளி போடுறது, எனக்கு அழிவை ஏற்படுத்துறது, அழிவை ஏற்படுத்தக்கூடிய தள்ளி போடும் செயல்னு சொல்லலாம். இதை நம்ம நிறைய தடவை செஞ்சுருப்போம். இந்த வேலையை செய்கிறதுக்கு போர் அடிக்குதே, இதை செய்கிறதுக்கு கடுப்பாக இருக்க, இதை செய்கிறதுக்கு மூடே வரலையே, ரீல்ஸ் பார்க்கணுமே முக்கியமாக அப்படின்றதுக்காக வேலையை தள்ளி போடுறதெல்லாம் இப்படி அழிவு ஏற்படுத்தக்கூடிய செயல். ஆனால் இன்னொன்று ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராஸ்டினேஷன். இந்த ப்ரோக்ராஸ்டினேஷனை ஸ்ட்ராட்டஜிக்காகவும் செய்ய முடியும். ஸ்ட்ராட்டஜிக் ப்ரோக்ராஸ்டினேஷன் திட்டமிட்டு வேலையை தள்ளி போடுறது. இது எப்போல்லாம் நம்ம செய்யலாம்? ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வேலை என்கிட்ட இருக்குது, அது ஒரு ப்ராப்ளம், அதை நான் சால்வ் பண்ணி ஆகணும். இப்போ என்கிட்ட ஒரு சொல்யூஷனும் இருக்குது, ஆனால் அந்த சொல்யூஷன் மீது எனக்கு ஒரு திருப்தி ஏற்படலை. இதை விட பெட்டராக என்னால் பண்ண முடியும்னு என் மனசு சொல்லுது. இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து எனக்கு நல்ல ஐடியாஸ் வரும்னு தோணுது. இதை விட சிறப்பாக என்னால் பண்ண முடியும்னு எனக்கு மனது சொன்னதுன்னா அப்போ அந்த வேலையை கொஞ்சமாக தள்ளி போடுறது தப்பு கிடையாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு வீடியோவை நான் எடுக்கணும்னு நினச்சிடுறேன். அந்த வீடியோ உட்காந்து பேசும்போது எனக்கு அந்த ஐடியாஸ் ஃப்ளோவாக வரல அப்படின்னா அந்த வீடியோவை நான் ஸ்டாப் பண்ணிவிடுவேன். அடுத்து 2 நாள் கழித்து எடுத்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவேன். சில சமயம் ஒரு ஸ்கிரிப்டை நான் ரெடி பண்ணும்போது இந்த புக்கை இந்த ஃப்ளோவில் எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு எனக்கு தோணும் போது, இல்லை இந்த ஃப்ளோ எனக்கு சரியில்லைன்னு தோணுதுன்னா அந்த வீடியோவை நான் ஷூட் பண்ண மாட்டேன், தள்ளி போட்டுருவேன். ஒரு உதாரணத்துக்கு, நான் ரீசெண்டாக பண்ண இந்த நெக்ஸஸ் புக்காக இருக்கட்டும், இல்லை ஸ்லீப் அப்படின்ற புக்காக இருக்கட்டும், இந்த வீடியோஸ்லாம் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன் அப்படின்னு நானே சந்தோஷப்படக்கூடிய சில வீடியோஸ். இந்த வீடியோஸ்க்கு இன்னொரு அம்சமும் இருக்குது. அது என்ன தெரியுமா? இந்த வீடியோஸ் தான் நான் ஷூட் பண்ணுறதுக்கு 3 மாதம் எடுத்துக்கிட்ட வீடியோஸ். அதாவது இந்த புக்கை பற்றி பேசலான்னு நான் முடிவெடுத்து 3 மாதம் கழித்து தான் அந்த புக்கை பற்றி உங்கள்கிட்ட பேசியிருக்கேன். காரணம் என்ன? அந்த வீடியோவை நான் தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தது தான். தள்ளி போட்டதுனால தான் அந்த வீடியோ சிறப்பாக வந்திருக்குன்றது எனக்கு தெரிஞ்ச விஷயம். நான் கதை சொல்கிற வீடியோவாக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரி அதிகமாக ரிசர்ச் பண்ணி பேசக்கூடிய வீடியோவாக இருக்கட்டும், இந்த வீடியோ எல்லாத்தையும் பல தடவை நான் தள்ளி போடுவேன். தள்ளி போட்டுக்கிட்டே இருக்கும்போது நிறைய ஐடியாஸ் உள்ளே வந்துக்கிட்டே இருக்கும். அதே நேரத்தில் அந்த வீடியோவை செய்கிறதுக்கு தேவையான நேரத்தை நான் எடுத்துப்பேன். அதுக்கப்புறம் அந்த வீடியோ சூப்பராகவே இருக்கும். நான் அதிகமாக அந்த மாதிரி புத்தகங்களை பேசாமல் இருக்கிறதுக்கு காரணமும் அந்த மாதிரி புத்தகங்களை தள்ளி போடுறது தான். இப்படி ஒரு க்ரியேட்டிவிட்டி வரணுன்றதுக்காக தள்ளி போடுறது தப்பு கிடையாது. ஆனால் அதே நேரத்தில் அந்த வேலையை எப்போ செஞ்சு முடிக்கணும்னு ஒரு டார்கெட் இருந்ததுன்னா அப்போ இதை நம்மளால் செய்ய முடியாது. ரெண்டாவது, ஒரு வேலையை செய்யணும், டு டூ லிஸ்ட்டை நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். அதில் ஒரு 10 வேலை இருக்குது. 10 வேலையும் நான் செய்யணும்னு நினச்சேன்னா அது முட்டாள்தனம். என்கிட்ட ஒரே நேரத்தில் 3 வேலை தான் செய்யப்பட வேண்டிய வேலையாக இருக்கணும். ஒரு 10 வேலை செய்யப்பட வேண்டிய வேலையாக இருக்குது, இன் ப்ராக்ரஸ்ன்னு இருக்குன்னா உடனடியாக நான் என்ன திரும்ப பண்ணணும்? 3 மட்டும்தான் இன் ப்ராக்ரஸாக வச்சுக்கணும், மற்றதை ஹோல்டு அப்படின்னு போட்டுடணும். தேவையில்லாமல் எல்லா வேலையும் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு மனப்பான்மையை எனக்குள்ளே கொண்டு போனோன்னா எனக்கு அது ஸ்ட்ரெஸ்ஸை கொடுக்கும். அப்போ எந்த வேலையும் செய்ய முடியாது. எப்படி பார்த்தாலும் நம்ம ஒரு நேரத்தில் ஒரு வேலை தான் செய்ய போகிறோம். அப்புறம் எதுக்கு 10 வேலையை இன் ப்ராக்ரஸ்ன்னு போடணும்? ஒரு 3 வேலையை மட்டும் போட்டுப்போம். அந்த 3 பற்றி மட்டும் சிந்திப்போம். 7 ஹோல்டு அப்படின்னு போட்டுருவோம். அப்போ அந்த ஹோல்டு பண்ண வேலை எல்லாமே நம்ம ப்ரோக்ராஸ்டினேட் பண்ண வேலை தான். அங்கேயும் இந்த ப்ரோக்ராஸ்டினேஷன் தப்பு கிடையாது. இன்னொரு விஷயம் இருக்குது, எனர்ஜி மேட்சிங் அப்படின்னு சொல்கிறது. ஒரு நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரம் தான் நமக்கு எனர்ஜின்றது பீக்கில் இருக்கும். அந்த நேரத்தில் தான் கடினமான வேலைகளை செய்யணும். நைட்டு எனக்கு எனர்ஜி அதிகமாக இருக்காதுன்றதுனால நான் நைட் வீடியோவை ஷூட் பண்ண முடியாது. ஒரு 12 மணி வரைக்கும் நைட் நான் ஷூட் பண்ணலாம், தவிர்க்க முடியாத சூழல்ல. 1 மணி 2 மணிக்கு நான் வீடியோ ஷூட் பண்ணேன்னா அந்த வீடியோ பார்க்கும்போதே தெரியும் ரொம்ப மோசமாக இருக்கும். அப்போது அந்த நேரத்தில் என்னால் அந்த வேலையை செய்ய முடியாது தான். அடுத்த நாள் மதியம் செஞ்சுக்கலாம், அடுத்த நாள் காலைல செஞ்சுக்கலாம், நான் தள்ளி போட்டு தான் ஆகணும். அப்போ தள்ளி போடுறதும் தப்பு கிடையாது. இந்த வேலையை தள்ளி போடுறதுல இன்னொரு முக்கியமான விஷயம் இருக்குது. நம்ம எல்லாருக்கிட்டையும் செய்யப்பட வேண்டிய வேலையோட பட்டியல் இருக்கும். அதாவது டு டூ லிஸ்ட் அப்படின்றது ஒன்று இருக்கும். நம்மள்கிட்ட நாட் டு டூ லிஸ்ட் இருக்கா? செய்யப்படக்கூடாத வேலையின் பட்டியல் இருக்கா? இந்த வேலையெல்லாம் நான் செய்யக்கூடாதுப்பா அப்படின்னு ஒரு பட்டியல் இருக்கா? காலையில் அதையுமே செய்யுங்க.
மெயிலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, டீம்ஸில் யார் மெசேஜ் அனுப்புகிறான்னு பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது, எந்நேரமும் மெயில் படிச்சுக்கிட்டு ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கக்கூடாது, அதுக்கு இந்த நேரம் தான் அப்படின்னு நாட் டு டூ லிஸ்ட்டையும் ரெடி பண்ணுங்கள். அதுவும் வேலையை தள்ளி போடுறதா தான் அர்த்தம். ஆனால் அதுவும் ரொம்ப முக்கியம் கடினமான வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு. கடினமான வேலைகளை சுலபமாக செஞ்சு முடிக்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா இருக்குது. இது ஒன்றே போகிறோம் கடினமான வேலைகளை நம்மளால் செய்ய முடியும். அதுக்கு 2 விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டாகணும், 2 எஃபெக்டை புரிஞ்சுக்கிட்டாகணும். ஒன்று ஓவர்வெல்மிங் எஃபெக்ட், ரெண்டாவது ஜைகார்னிக் எஃபெக்ட். இந்த ஓவர்வெல்மிங் எஃபெக்ட் என்ன சொல்லுதுன்னா, நம்ம மூளையில் அமிக்டலான்னு ஒரு பகுதி இருக்குது. ரொம்ப கடினமான வேலைகளை செய்யும் போது இந்த அமிக்டலாக்கு அதிகமான ஸ்ட்ரெஸ்ன்றது வரும். ஆனால் அந்த வேலையை செய்ய செய்ய செய்ய, அதாவது ஒரு வேலையை ஸ்டார்ட் பண்ணும்போது எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருக்கோ அதை ஒரு 10-15 நிமிஷம் நம்ம செய்ய செய்ய அந்த ஸ்ட்ரெஸ்ன்றது குறைய ஆரம்பிக்குமா. ஏன்னா என்ன நடக்கும்னே தெரியாமல் இருக்கிற அமிக்டலா அதிகமான ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் அந்த வேலையை செய்ய செய்ய கொஞ்சம் கொஞ்சமாக கிளாரிட்டி கிடைக்க கிடைக்க ஓகே இதை செய்யலாம் போலையே அப்படின்னு ஸ்ட்ரெஸ்ஸை குறைச்சிக்குமா. இதுக்கு பேர் தான் ஓவர்வெல்மிங் எஃபெக்ட். ரெண்டாவது ஜைகார்னிக் எஃபெக்ட். ஜைகார்னிக் எஃபெக்ட்னா என்னென்னா, ஒரு வேலையை செஞ்சு முடிக்காமல் கையில் வச்சுக்கிட்டு இருந்தோம்னா நம்ம மூளை அதை பற்றியே சிந்திச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனால் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் அந்த வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னா அப்படி ஒரு வேலையை நம்ம செஞ்சோன்றதையே மறந்துடும். இப்போ உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன், இன்னும் உங்களுக்கு என்னென்ன வேலைலாம் இன்றைக்கி செஞ்சு முடிக்கணும்? கண்டிப்பாக நிறைய வேலை சொல்வீங்க. ஒரு 4 நாளுக்கு முன்னாடி எந்தெந்த வேலையெல்லாம் செஞ்சு முடிச்சிங்க? எதெல்லாம் நான் முடிச்சேன்றதை நான் மறந்துடுவேன். எதெல்லாம் செய்யாமல் வச்சுக்கிட்டு இருக்கணும், அதாவது பாதியில் வச்சுக்கிட்டு இருக்கணும், அதை தான் என் மூளை சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஏன்னா செஞ்சு முடிச்சிட்டேன்னா அதுலேருந்து எனக்கு எந்த பிரச்சனையும் வரப்போகிறது கிடையாது. அதனால் பிரச்சனையே வராத ஒரு விஷயத்தை பற்றி சிந்திக்கிறது நேர விரயம். ஆனால் எது எனக்கு பிரச்சனையை கொடுக்குமோ அதை பற்றி சிந்திச்சாதான் நான் அதிலிருந்து தப்பிக்க முடியும்னு மூளை எவால்வ் ஆகிருக்கு. அப்போ செஞ்சு முடிக்காத வேலையை பற்றி அதிகமாக சிந்திச்சுக்கிட்டே இருக்கும், முடிச்சிட்டிங்கன்னா மறந்துடும். அப்போது இந்த 2 எஃபெக்டையும் ஒன்றா கம்பைன் பண்ணால் நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஒரு வேலையை செய்ய ஆரம்பிக்கும் போது அதிகமாக ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும், போக போக ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிரும். ஒரு வேலையை பாதியிலே நம்மளால் விட முடியாது, ஏன்னா மூளை அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும். ஆனால் வேலையை செஞ்சு முடிச்சிட்டோன்னா மறந்துடும். இப்போ இது 2த்தையும் சேர்த்து ஒரு ரூல் இருக்குது, அதோட பேர் தான் 10 மினிட்ஸ் ரூல். எந்த வேலையாக வேணா இருக்கட்டும், கடினமான வேலையாக இருக்கட்டும், ஒரே ஒரு ரூல் நம்ம ஃபாலோ பண்ணணும். என்ன தெரியுமா? இந்த வேலையை 10 நிமிஷத்துக்கு தான்ப்பா நான் செய்ய போகிறேன், அதுக்கப்புறம் செய்ய வேணாம் அப்படின்ற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் எனக்கு செய்ய பிடிச்சா செய்வேன், இல்லைனா விட்டுருவேன் அப்படின்ற ஒரு ரூலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்படி செஞ்சால் என்ன தெரியுமா நடக்கும்? 80% நேரத்தில் 10 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த வேலையை நீங்கள் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பீங்க, விடவே மாட்டீங்க. வீடியோ எடுக்கலான்னு நான் உட்காடுறேன், எனக்கு இன்றைக்கி மூடே இல்லை, ஆனால் இந்த வீடியோவை நான் கட்டாயம் பண்ணி ஆகணுன்ற ஒரு தேவை இருக்குது. இப்போ நான் என்ன பண்ணலாம்? 10 நிமிஷம் பேசுவோம், அதுக்கப்புறமும் நமக்கு இரிட்டேட்டிங்காக இருந்ததுன்னா விட்டுடலாம், நாளைக்கு ஷூட் பண்ணிக்கலாம்னு நினச்சி உட்காந்தேன்னா 10 நிமிஷத்துக்கு அப்புறமும் நான் வீடியோ எடுத்துக்கிட்டே தான் இருப்பேன், பேசிக்கிட்டே தான் இருப்பேன். காரணம் என்ன தெரியுமா? 10 நிமிஷம் பண்ணிட்டோம், இப்போ நாளைக்கு திரும்ப ஆரம்பித்தோன்னா ஃபஸ்ட்லேருந்து பேசணுமே, அதுக்கு பெட்டர் அப்படியே பேசி முடிச்சிடலாம் அப்படின்னு நமக்கு தோணும். ஒரு வேலையை உடனடியாக பாதியிலே விட நமக்கு தோணாது, ஏன்னா திரும்ப முதலேருந்து செய்யணுமேன்ற ஒரு ப்ரெஷர் வரும். ஓவர்வெல்மிங் எஃபெக்டை பார்த்து பயப்படுவோம். அதே நேரத்தில் மூளை இதை செஞ்சு முடிச்சிடலான்னு அந்த ஜைகார்னிக் எஃபெக்டையும் ஃபாலோ பண்ணும். இதை நம்ம கொஞ்சம் அட்வான்ஸ்டாகவும் மாற்றிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஆங்கரிங் பற்றி பேசியிருந்தோம். ஆங்கரிங்னா என்ன? ஆல்ரெடி இருக்கக்கூடிய ஒரு ஹேபிட்டை முடித்த உடனே நான் டெவலப் பண்ணிக்கணும்னு நினைக்கிற ஹேபிட்டை ஸ்டார்ட் பண்ணுறது. அப்போ இங்கே என்ன பண்ணலாம்? நான் காஃபி குடித்து முடிச்சதுக்கப்புறம் இந்த வேலையில் 10 நிமிஷம் செய்ய போகிறேன்ப்பா அப்படின்னு இருக்கிற ஹேபிட்டோட ஒரு வேலையை நான் பைண்ட் அப் பண்ணிக்கலாம். அதுவும் வெறும் 10 நிமிஷத்துக்கு பண்ணிக்கலாம். ரெண்டாவது, ஒரு கடினமான வேலை இருக்குன்னா அந்த முழு வேலையும் பார்க்கும்போது நமக்கு பயமாக இருக்கும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த முழு வேலையும் எடுத்து 10 நிமிஷமாக ஸ்ப்ளிட் பண்ண கற்றுக்கணும். ஒரு உதாரணத்துக்கு ஒரு டாக்குமெண்ட்டை நான் ரைட் பண்ண போகிறேன் அப்படின்னா முதல் 10 நிமிஷம் ஒரு பக்கம் ரைட் பண்ணணும், ரெண்டாவது 10 நிமிஷம் நான் வேறு ஏதோ ஒன்று படிக்கணும், அடுத்த 10 நிமிஷம் இந்த வேலை செய்யணும் அப்படின்னு 10 நிமிஷமாக நான் ஸ்ப்ளிட் பண்ணேன்னா அது செய்கிறதுக்கு சுலபமாக இருக்கும். ஒவ்வொரு 10 நிமிஷத்துக்கும் ஒரு ரிவார்ட் கொடுக்கணும்னா கொடுத்துக்கோங்க, தப்பே கிடையாது. 10 நிமிஷம் இந்த வேலையை செஞ்சுட்டு நான் 1 நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்பேன், ஒரு ரீல் பார்ப்பேன் அப்படின்ற ஒரு முடிவு கூட நான் எடுத்துக்கலாம். இங்கே ரீல் பார்ப்பேன்னு சொல்கிறதே எனக்கு ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. நான் எந்த ஒரு வீடியோலையும் 10 நிமிஷம் வேலை செஞ்சுட்டு ஒரு நிமிஷத்துக்கு போதைப் பொருள் எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்லவே முடியாதுல்ல. எனக்கு ரீல்ஸ் பார்ப்பேன், ஒரு நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்பேன், 2 நிமிஷம் ரீல்ஸ் பார்ப்பேன்னு சொல்கிறது அதுக்கு நிகராக தோணுது. அவ்வளவு மோசமான விஷயமா எனக்கு தோணுது. ஸோ ரீல்ஸே பார்க்காதீங்க, பட் வேறு வழியே இல்லை, அதுக்கு ரொம்ப அடிக்ட் ஆகிருந்தீங்கன்னா ஒரு நல்ல வேலையை ஒரு 10 நிமிஷம் இல்லை 15 நிமிஷம் 20 நிமிஷம் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2-3 பார்ப்பேன் அப்படின்ற ஒரு மோட்டிவேஷனாக அதை பயன்படுத்திக்கோங்க. ஆனால் காலப்போக்கில் அதை விடுறது ரொம்ப 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 நல்லது. லாங் ஃபார்ம் ஆஃப் வீடியோ நீங்கள் பார்த்தீங்கன்னா பெட்டர். அது இந்த மாதிரி எஜுகேஷன் வீடியோவாக இருக்கணும்னு கூட நான் சொல்ல. நீங்கள் ஒரு வெப் சீரிஸை பாருங்கள், இல்லை ஒரு மூவி கூட பாருங்கள். ஆனால் உடனடியாக வரக்கூடிய இந்த சின்ன சின்ன ரீல்ஸை பார்த்தீங்கன்னா பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக பார்க்குறதே உங்களுக்கு கடினமான வேலையாக போயிடும். சினிமா பார்க்குறதுக்கே போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். சினிமாலாம் பார்க்கணுமா, ரொம்ப நேரம் கழிச்சு தான் ஒரு நல்ல சீன் வரும் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணும். ரொம்ப மோசமான விஷயம். இந்த 10 மினிட்ஸ் ரூலும் சில சமயம் நமக்கு கடினமானதாக இருக்கலாம். அப்போ நான் என்ன செய்யலாம்?
முதல்ல அதை இன்னும் சின்னதாக்கணுமான்னு பாருங்கள். 2 நிமிஷம் 3 நிமிஷமாக மாற்றிக்க முடியும்னா மாற்றிக்கோங்க, ஆரம்பத்தில் தப்பு கிடையாது. ரெண்டாவது, என்னோடய ஃப்யூச்சர் செல்ஃபை பற்றி, எதிர்காலத்தில் நான் எப்படி இருப்பேன்றதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கணும். எதிர்கால சுயத்தை பற்றி சிந்திக்கணும். இன்றைக்கி இந்த வேலையை செஞ்சுட்டா நாளைக்கு நான் எப்படி ஃபீல் பண்ணுவேன்னு ஒரு கேள்வியை கேளுங்க. எதிர்காலத்துக்கு நம்ம பரிசு கொடுத்துக்கணும். அது என்னென்னா, இன்றைக்கி நான் இந்த வீடியோவை முடிச்சிட்டேன்னா நாளைக்கு நான் வேற ஒரு விஷயத்தை செய்யலாமே, நாளைக்கு நான் ஒரு சினிமா பார்க்கலாமே அப்படின்னு சிந்திச்சு பாருங்கள். நாளைக்கு நல்ல விஷயத்தெல்லாம் மூவ் பண்ணிவிடுங்க. கடினமான விஷயத்தெல்லாம் இன்றைக்கி வச்சுக்கோங்க. அது எதிர்காலத்துக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு பரிசாக நினச்சிக்கோங்க. நாளைக்கு இந்நேரம் நான் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு திங்க் பண்ணி பாருங்கள். இன்றைக்கி கடினமான வேலையை செய்கிறது ரொம்ப சுலபமாக இருக்கும். சில சமயம் இந்த வேலையை செய்கிறதே கடுப்பாக இருக்குன்னு தோணும். அப்போ நம்ம என்ன செய்யலாம்? ஒரு வேலையை செய்கிறதுக்கு ஏன் கடுப்பாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கணும். 3 விஷயம்தான் ஒரு வேலையை கடுப்பாகும். 1 பயம், இன்னொன்று அந்த வேலையில் தெரியாத ஒரு விஷயம் இருக்கிறது, 3வது கான்ஃபிடென்ஸ். இதோட ஈக்குவேஷன் என்னென்னா ஃபியர் இன்டு அன்சர்டனிட்டி டிவைடட் பை கான்ஃபிடென்ஸ். சிம்பிளாக சொல்லணும்னா, பயம் அதிகமாக இருந்தால் அந்த வேலையை செய்ய வேணான்ற ஒரு உணர்வும் அதிகமாக இருக்கும். அதில் தெரியாத விஷயங்கள் அதிகமாக இருந்தால் அந்த வேலையை செய்கிற கடுப்பும் அதிகமாக இருக்கும். அந்த வேலையை செய்கிறதுக்கு கான்ஃபிடென்ஸ் கம்மியாக இருந்ததுன்னா அப்பயும் அந்த வேலையை செய்கிறதுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்போ இது எல்லாத்தையும் நம்மளால் மாற்ற முடியுமான்னு பார்க்கணும். பயத்தை குறைச்சிக்க முடியுமா? அதில் தெரியாத விஷயங்கள் நிறையா இருக்கிறப்போ அதில் ஏதாவது தெரிஞ்சுக்கிட்டு தெரியாத விஷயங்களை குறைச்சிக்க முடியுமா? இல்லை கான்ஃபிடென்ஸை அதிகப்படுத்திக்க முடியுமான்னு சிந்திக்கணும். இதில் இருக்கிறதுலேயே எது சுலபமானதுன்னா தெரியாத விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஒரு வேலையை செய்ய கடுப்பாக இருக்குன்னா அதில் தெரியாத விஷயங்கள் ஏதாவது இருக்கான்னு பாருங்கள், அதை தெரிஞ்சுக்க ஆரம்பிங்க. அப்படி செஞ்சாலே அந்த வேலையை செய்கிறதுக்கு உங்களுக்கு பிடிக்கும். நம்ம மூளையில் நிறைய பயாஸ் இருக்குது. அதாவது இந்த எவல்யூஷனில், பரிணாம வளர்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம மூளை குழப்பத்தோடு புரிஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கு. அதெல்லாம் நம்ம பயாஸ்னு சொல்லுவோம். அப்படி ஒரு 3 பயாஸை பற்றி நான் சொல்கிறேன். அந்த 3 பயாஸும் கடினமான வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு நமக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். நம்ம மூளையில் இருக்கிற சில பிரச்சனைகளையே நம்மளோட சாதகத்துக்கு நம்மளால் பயன்படுத்திக்க முடியும். முதல் பயாஸ் ஸ்பாட்லைட் பயாஸ். இந்த உலகமே என்னை சுற்றி தான் இயங்கிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் என்னை பற்றி தான் சிந்திச்சுக்கிட்டு இருக்காங்க, என்னை பற்றியே கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. நான் என்னை கவனிக்கிறத விட அவங்க எல்லாரும் என்னை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க, சிரிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறது. நான் நடந்து போயிட்டு இருக்கேன் ஆஃபீஸில், 2 பேர் ஒரு மூலையில் நின்று ஏதோ பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க நம்மளை பற்றி தான் பேசி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க, நம்மளை பற்றி ஏதோ சொல்கிறாங்க அங்கே அப்படின்னு நினைக்கிறது. இல்லை, ஒரு டீ குடிக்கும் போது நம்மளோட ஷர்ட்டில் கொஞ்சமாக பட்டுருது, எல்லாரும் நான் அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்களே, எல்லார் கண்ணுலையும் அது பற்றுமே அப்படின்னு நினைக்கிறது. அது யார் கண்ணுக்குமே படாது, ஆனால் அது எல்லார் கண்ணுக்கும் பற்றும் அப்படின்னு நினைக்கிறது. அது கண்ணில் பட்டால் கூட எல்லாரும் சரி டீ பட்டுருச்சு பொழக்குன்னு போயிடுவாங்க. ஆனால் நம்ம ஏதோ அது பெரிய அவமானம், அதை பார்த்தவங்க நம்மளை தப்பாக நினச்சிருவாங்க, நம்மளை ரொம்ப ஒரு டிசிப்ளின் இல்லைன்னு நினச்சிருவாங்க, சட்டையை துவைக்கவே மாட்டேன்னு நினச்சிருவாங்க அப்படின்லாம் யோசிக்கிறது. நம்மளை பற்றியே ஓவர் திங்க் பண்ணுறது, நம்மளை அடுத்தவங்க தப்பாக பார்த்துருவாங்களோ, தப்பாக பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறது இந்த ஸ்பாட்லைட் பயம். ரெண்டாவது லாஸ் அவர்ஷன். அதாவது ஒரு லாபத்தை விட நஷ்டத்தை ரொம்ப கஷ்டமான விஷயமா நம்ம பார்க்குறது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு காயினை ஃப்ளிப் பண்ண போகிறேன், அதில் தலை விழுந்தால் நான் உங்களுக்கு 100 ரூபா கொடுக்குறேன், ஆனால் பூ விழுந்தால் நீங்கள் எனக்கு 50 ரூபா கொடுக்கணும் அப்படின்னு சொன்னேன்னா நிறைய பேர் இந்த விளையாட்டே எனக்கு வேணாம், நான் வரவே இல்லை அப்படின்னு சொல்லிடுவாங்க. காரணம், ஜெயிச்சா 100 ரூபா கிடைக்குதுன்னு அவங்க பார்க்க மாட்டாங்க, தோத்தா 50 ரூபா போயிடுமே அப்படின்னு தான் பார்ப்பாங்க. 100 விட 50 கம்மியாக இருந்தாலும் தோத்தா அது போகும் அப்படின்னு நினைக்கிறப்போ நம்ம வேணான்னு தான் சொல்லுவோம். தோல்விக்கு அவ்வளவு பெரிய ஒரு பயத்தை நம்ம மனது உருவாக்கி வச்சுக்கிட்டு இருக்கு. மூணாவது கன்சிஸ்டன்சி பயாஸ். கன்சிஸ்டன்சி பயாஸ்னால் என்ன? நான் ஒருத்தவர்கிட்ட ஒரு வாக்கு கொடுத்துட்டேன், ஏதோ ஒரு விஷயத்த பேசிட்டேன், அடுத்த நாளே அந்த வாக்கை மாற்றினா நான் ரொம்ப மோசமானவனாச்சே, என்னை ரொம்ப கேவலமாக இந்த சமுதாயம் பார்க்குமே அப்படின்னு நினைக்கிறது. மனுஷன்றவன் வளர்ந்துக்கிட்டே இருப்பான். இந்த வீடியோவில் நான் ஒன்று சொல்லுவேன், அடுத்து 1 மாதம் கழித்து எனக்கு வேறு ஒரு புரிதல் வரும், இந்த வீடியோவில் சொன்னதே தப்பு, இப்படி தான் இந்த உலகம் இருக்குன்னு தோணும். அப்போ நான் என்ன சொல்லணும்? உண்மையாக எனக்கு அப்போ என்ன நம்புறனோ அதை பேசுகிறது தான் நல்லவன். ஆனால் போன வீடியோவில் அப்படி சொல்லிட்டோம், இந்த வீடியோவில் உண்மை இதுவாக இருந்தாலும் அதுபடியே நடந்துக்கிட்டால் தான் நம்ம நல்லவன் நினைக்கிறது முட்டாள்தனம். இதை தான் கன்சிஸ்டன்சி பயாஸ்னு சொல்லுவாங்க. இந்த 3த்தையும் நம்மளோட சாதகத்துக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம்? முக்கியமாக இந்த கடினமான வேலையை செய்கிறதுக்கு எப்படி பயன்படுத்திக்கலாம்? ரொம்ப சிம்பிள். ஏதாவது ஒரு நபர்கிட்ட இல்லை சோஷியல் மீடியாவில் நான் இந்த வேலையை செஞ்சு முடிக்க போகிறேங்க, நான் என்னால் செய்ய முடியும் அப்படின்னு வாக்கு கொடுக்குறது. வாக்கு கொடுத்ததுக்கப்புறம் அந்த வேலையை செய்யாமல் போனால் என்ன நினைக்கும் மனசு? ஸ்பாட்லைட் பயாஸ் அங்கே வேலை செய்யும். ஆஹா சொல்லிட்டோமே, இப்போ எல்லாரும் இவன் இந்த வேலையை செய்கிறானான்னு பார்த்துக்கிட்டே இருப்பாங்களேன்னு தோணும். யாரும் பார்க்க மாட்டாங்க, ஆனாலும் எல்லாரும் இப்போ நம்மளை கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க. இவன் சொன்னானே யூடியூப் சேனல் ஆரம்பித்து வாரம் வீடியோ போடுவேன்னு சொன்னானே, இந்த வாரம் இவன் போடலையே அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நம்ம நினைப்போம். ஆனால் உண்மையாக அவங்க அதை மறந்துருப்பாங்க. பட் இந்த ஸ்பாட்லைட் பயாஸ் நம்மளை அந்த வேலையை செய்ய வைக்கும். அது மட்டும் இல்லாமல் நான் முதல்ல சொன்ன இந்த கன்சிஸ்டன்சி பயாஸும் அங்கே வேலை செய்யும். நான் வாக்கு
வாக்கு கொடுத்துட்டேன், இப்போ வாக்கு தவறுனா ரொம்ப கேவலமானவன் அப்படின்னு ஒரு உறுத்தல் எனக்குள்ளே வரும். அப்போ அந்த வேலையை செய்வேன். இல்லை இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக போய் ஒரு நண்பரை தேர்ந்தெடுங்க, நான் இந்த வேலையை நாளைக்கு செஞ்சு முடிப்பேன், நான் செய்யலை அப்படின்னா இந்த வேலையை செய்யறதுக்கு துவங்கவே இல்லை, தள்ளி போட்டுட்டேன் அப்படின்னா உனக்கு 1000 ரூபாய் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுங்க. அப்படி சொன்னீங்கன்னா இந்த லாஸ் அவர்ஷன் அங்கே வேலை செய்யும். ஐயோ அவனுக்கு காசு கொடுக்கணுமே அப்படின்னு அந்த பயத்தில் இந்த வேலையவே செஞ்சுருவோம். இல்லைன்னா ரொம்ப சிம்பிளாக நான் மதிக்கக்கூடிய ஒரு நபரை தேர்ந்தெடுங்க, இவர் மேலே எனக்கு ரொம்ப மரியாதை இருக்குன்னு அவர்கிட்ட போய் சொல்லிவிடுங்க, இந்த வேலையை நாளைக்கு நான் செய்ய போகிறேன், இப்படி என்ன நான் முன்னேற்றிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிவிடுங்க. வாரம் நீங்கள் சொன்னதை செஞ்சீங்களா செய்யலையான்றதை ஒரு ரிப்போர்ட்டாக போட்டு அவருக்கு கொடுங்க. அவர்கிட்ட இந்த அக்ரிமெண்ட் உங்களால் பண்ண முடிஞ்சுதுன்னா, எனக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்ல முடிஞ்சுதுன்னா, வாரம் அந்த ரிப்போர்ட்டை அவருக்கு நீங்கள் கொடுக்கும்போது அவர் உங்களை என்ன நினைப்பாரு அப்படின்ற ஒரு பயம் வரும். அங்கே நீங்கள் வேலையை செய்வீங்க. இப்போ உங்களுக்கு ஓரளவுக்கு கடினமான வேலைகளை செஞ்சு முடிக்கிறதுக்கு நிறைய ஐடியாஸ்ன்றது கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி நிறைய டிப்ஸ் இந்த புத்தகத்தில் இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே நான் வேறு இடத்துல சின்னதாக சொல்லிட்டேன். ஆனால் ரொம்ப டீட்டெயில்டாக இந்த புக்கில் சொல்லியிருந்தாங்க. அது இந்த வீடியோவில் அவ்வளவு நேரம் தேவையா பேசுகிறதுக்கு அப்படின்னு எனக்கு தெரியல. ஒருவேளை அது எல்லாத்தையுமே டீட்டெயிலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, அதாவது மூளையில் இருக்கிற பயாஸ் என்ன, சில விதமான ஆராய்ச்சிகள் எந்த மாதிரியான எஃபெக்ட்ஸை பற்றி பேசுது, அந்த எஃபெக்ட்ஸ் அண்ட் அந்த பயாஸை பயன்படுத்தி எப்படி நம்ம மூளையில் ஒரு ஹேபிட்டை ஃபார்ம் பண்ணலாம், இந்த விஷயங்களை நீங்கள் ஆழமாக தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இன்னொரு வீடியோ செப்பரேட்டாக கூட அதுக்கு நான் பண்ணுறேன். இந்த வீடியோ பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க.